உப்பு புளிக்காரம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இத்தன வருஷம் டெலிவிஷன்ல நீங்க பயங்கரமா இயங்கிட்டு இருந்திருக்கிறீங்க. ஓடிடி ஸ்பேஸ்க்கு போய் ஒரு லாங் ஃபார்மேட் சீரிஸ் பண்ணும்போது, அதுக்கான ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு? அந்த செட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஐயோ! அது வந்து பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா, இப்போ சீரியல் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லைக் அ டெய்லி டெய்லி தோசைன்ற மாதிரி தான் சுட சுட தோசைன்ற மாரி அப்பப்போ ஷூட் பண்ணி, அப்பப்போ ஸ்டோரி வந்து அப்பப்போ நம்ம வந்து பண்றோம். அந்த ஒரு விஷயம் வந்து ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். பட் இது வந்து என்னன்னா, டிஃபைன்டா இருக்கும். நம்ம 150 எபிசோட்ஸ் ஓகே. பண்ண போறோம். ஸோ இது இதுதான் பண்ண போறோம். இந்த கேரக்டர் இப்படிதான் டிராவல் ஆகும். எல்லாமே நமக்கு வந்து கிளீனா உங்க முன்னாடியே கிளாரிட்டி தெரிஞ்சிரும். கிடைச்சிரும் அப்படின்னு. ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். அதே மாரி ஒரு நாளைக்கு நம்ம போனோம்னா, நமக்கு ஸ்க்வீசிங் ஒர்க் அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. ரிலாக்ஸா இருக்கும். ஜாலியா இருக்கும். லைக் மூவிலாம் போனா எவ்வளோ ரிலாக்ஸா இருப்போமோ, அந்த மாரி இன்ஃபாக்ட் எனக்கு அங்க போய் ட்ராமாவே ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! ஓகே. என்னடா இது காலையில இருந்து நம்ம எதுவும் சீனே பண்ணலையே! இவ்வளோதான் ஒர்க் பண்ணியிருக்கோமா? அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. சீரியல்லாம் போனா, ஐயோ! எப்படா விடுவீங்க? அப்படிங்கிற மாரி நமக்கு நெறைய ஏன்னா இப்பலாம் வந்து மண்டே டூ ஃப்ரைடே இருந்தது. மண்டே டூ சாட்டர்டே வரைக்கும் சீரியல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ, ஹீரோயின், வில்லி கேரக்டர்ஸ் அப்டின்னா, அவங்களுக்கு தான் நெறைய சீன்ஸ் இருக்கும். எல்லா சீன்ஸ்லயும் இருப்போம். அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாரி இருக்குமா, எனக்கு டயர்ட் ஆயிடும். பட் இங்க நமக்கு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்கும். அதனால வந்து ரிலாக்ஸா ஒர்க் பண்ணும்போது, ஐயோ! நம்ம என்னமோ பண்ணாம இருக்கோம். ஏதோ பண்ணாம இருக்கோமே அப்டின்ற மாரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் நைஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல டீம். டைரக்ஷன் டீம். ஃபர்ஸ்ட் இருந்த அ பாரதி சாரோட டீமா இருக்கட்டும் டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் சிதம்பரம் சொல்லிட்டு ஆ. வந்தார். அதாவது என்னன்னா, டைரக்ஷன் டீம் தான் ஆர்டிஸ்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி, சைலன்ஸ், கான்சன்ட்ரேட் அப்படிலாம் சொல்லணும். நாங்க சொல்லணும் டைரக்டருக்கு. அந்த மாரி ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டோம்னா, அவர் சிரிக்கிற சிரிப்பு அந்த பில்டிங் ஃபுல்லா கேட்கும். ஏன்னா, அவரு வந்து அவ்ளோ எனர்ஜியா, அவ்ளோ ஜாலியா சிரிச்சுட்டு, விளையாடிட்டு, பயங்கர ஃபன்னா இருக்கும். கேமராமேன் ஆகட்டும், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஆகட்டும், செம்ம ஃபன்னா, செம்ம ஜாலியா இருக்கும். அதுக்கு மேல வந்து எங்களோட ஆர்டிஸ்ட் டீம் பொன்வண்ணன் சார் ஆகட்டும், வனிதா அம்மாலாம் வந்து லிட்டரலி ரொம்ப ஸ்வீட் அவங்க. அப்புறம் அதில எனக்கு மாமியாரா நடிச்ச அம்மா, வரலட்சுமி அம்மா, அப்புறம் அந்த பசங்க எல்லாருமே. அது பயங்கர ஒரு ஸ்வீட் ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது? க்ளோஸ் டூ மை ஹார்ட் ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் தான் உப்பு புளிக்காரம்.